வெல்கம் டு தனுஷா கிரியேஷன்ஸ். இது நான் உங்கள் தனு. இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீம் ரிவ்யூ தாங்க. என்னடா இத்தனை நாள் வந்து வீடியோ போடுறேன் அப்படி இப்படின்னு நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு 10th படிக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் இதே செல்ஃபோன் கையுமாவே இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்களும் கேட்கலாம், செல்ஃபோன் கையுமா தான் இருக்கிற, வீடியோ போடுறதுல என்னன்ட்டு. ஆனால் என்ன, இந்த யூடியூப் வந்து கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிறனால அதை பார்த்தோன்னே வீடியோ பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. நம்ம சேனலே கண்ணுக்கு முன்னாடி வரல, அதனால தான் இனிமேல் வீடியோஸ் வந்து வரக்கு கண்டினியூஸாக வரக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி வந்து பிடிஎஸ் மீம்ஸ் ரிவ்யூ பார்க்கலாம். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் மீம்ஸ் ரிவ்யூலாம் பார்க்கலாம். ரிவ்யூ வந்து நம்ம தமிழில் பண்ண போகிறோம். நான் ரிவ்யூலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹெட்செட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மொட்டை மாடியில் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். காற்று சத்தம்லாம் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அப்புறம் வந்துட்டு இந்த நிறையா மீம்ஸ்லாம் பிக் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து நல்லா கலாய்ப்பேனா, இதில் வேறு வந்து மீம்ஸ் மாட்டிருச்சு. நல்லா வந்து இந்த வீடியோ வந்து ஃபன் வீடியோவாக இருக்க போது, அதனால் எல்லோரும் பார்த்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க, நான் போட்டு பிளேடு போட்டு அறுக்கிறதுக்கு விரும்பலை, உள்ளே போகலாம் வாங்க வாங்க. இப்போ வந்துட்டு இன்டர்வியூர் கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது சர்ஜனாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து எரேசரை வந்து அறுத்து விட்டு அதை வந்து நம்ம ஸ்டேப்லர் வச்சு பின் பண்ணியிருப்போம். இது வந்து நான் நிறைய தடவை பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த டாக்டராக யாராவது ஆடிங்கன்னா இது எக்ஸ்பீரியன்ஸு சொல்லிவிடுங்க. இப்போ நான் சொல்கிறத வந்து கேட்டுட்டு நினச்சிருப்பீங்க, ஆமாம் சொல்லி நான் வந்து வேலை இல்லாமல் அங்கே தவிக்கணும் அப்படி தானே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இல்லை காமெடி தான், நல்லா மீம்லாம் நல்லா காமெடியாக இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் மீம் பாருங்கள், பேக் பெஞ்சு. நம்ம மீம்கே இப்போ தான் வந்திருக்காங்க பாருங்க. ஃப்ரண்ட் பெஞ்சஸ் வந்து 10 நாள் படிப்போங்க, அவங்க 45-50க்கு வாங்கிடுவோம் அப்படிங்குவாங்க. நான்லாம் பேக் பெஞ்சுருங்க, ஸ்டடி ஃபார் 1 day 40 out of 50 வாங்க. பேக் பெஞ்சஸ்னால் யார், சும்மாவா? நான் வந்து ஹைட்டாக தான் இருந்தேன் முதல்ல, ஃப்ரண்ட் பெஞ்சர். நான் ஹைட்டாக இருக்கிறதுனால என் பேக்கில் உட்கார வச்சு நீ பேக் பெஞ்சராகவே மாற்றி விட்டாங்க. எல்லா பேக் பெஞ்சர்ஸ்க்கும் ஒரு கும்பிடு. நெக்ஸ்ட் பார்க்கலாம் மீம். நெக்ஸ்ட் மீம் கமான் பாருங்கள். வார்னிங் அவுட் சைட் ஆஃப் மை பெஸ்டீஸ் ஹவுஸு, த டாக் இஸ் ஓகே, பி அவேர் ஆஃப் ஆர்டர். ஆமாம், இந்த ஸ்ரீநிதி அப்புறம் சிவநந்தினி அப்புறம் காவியா இந்த ஷாலினி வீட்டுக்கு முன்னாடிலாம் வந்து இப்படி தான் வைப்பாங்க. இந்த டாக் வந்து நல்லா தான் இருக்குது, ஓனர் பார்த்து தான் பயம் அப்படிங்குவாங்க. சண்டை கோழிகள் நாங்கள்லாம், அதனால் இப்படி தான் வைப்போம். கெட் ஃபுட்டு டூ லேசி, கெட் த ரிமோட்டு டூ லேசி. சார்ஜ் வந்து கம்மியாச்சுன்னா போதும், ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணி ஓடி போய் சார்ஜர் எடுத்துகிட்டு வந்து போடுவோம் பாருங்கள். நான்லாம் வந்துட்டு அவ்வளோ அப்படி கூட ரன்னிங் ரேஸில் கூட ஓடி இருக்க மாட்டேன். ஆனால் வந்து இந்த சார்ஜர் மட்டும் போயிடுச்சு வைங்க, நான் ஓடி போய் சார்ஜ் அப்படியே அப்படியே கரெக்டாக ப்ளக் பண்ணுவேன் பாருங்கள், ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் மீம் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் யூஸிங் டூ மச் இன்டர்நெட், தேர் இஸ் அ லைட் அவுட் சைட் டூ அப்படின்னோடனே, ஓகே சென்ட் மீ த லிங்க் ஆஃப் தட் அப்படிங்காங்க. என்னடா இந்த புள்ள அப்படின்னு பார்ப்பாங்க. வெளியும் வந்து வாழ்க்கை இருக்குது வா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க இருந்துட்டு அதோட லிங்க்கையும் அனுப்பிச்சுடு அப்படின்றாங்க. என்னடா இவங்களையெல்லாம் வெச்சிட் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆமாம் ஆமாம். சம் டெட்லியஸ்ட் நிஞ்சாஸ் இந்த வேர்ல்டு. இங்கே பாருங்க, நம்ம சின்சானில் இருக்கிற அவர் பேர் மறந்து போச்சு, ஆனால் லெஜெண்டுக்கெலாம் ஞாபகம் இருக்கும். நான் கொஞ்சம் லெஜெண்டை விட கொஞ்சம் கம்மி தாங்க, அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் சின்சான் ஃபேன்ஸுக்கெலாம் வந்து இந்த மீம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதனால் கண்டிப்பாக அடுத்த மீமுக்கு பார்க்கலாம் வாங்க வாங்க. தமிழ்நாடு இந்தியான்னு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் இதுதான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பெக்டேஷன் பார்ப்போம், இந்த மாதிரி காய்கறி பழம்லாம் இருக்குன்ட்டு. கடைசியில் பார்த்தா நல்லா குண்டாவாக வச்சுருப்பாங்க. வாங்க வாங்க நெக்ஸ்ட் மீமுக்கு போகலாம். ஐயோ, இதெல்லாம் நம்ம ரகம். வென் இட் இஸ் வின்டர் அண்ட் யுவர் எக்ஸாம் இஸ் நியர் அண்ட் யூ ஆர் லேசி. இப்படி தான் நான்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா, படுத்துருவேன். படுத்துட்டு குளிருன்ட்டு பெட்ஷீட் போத்திட்டு என் பெட்ஷீட்குள்ளே வந்துட்டு என் புக்கை வச்சு என் மூஞ்சி மேலே வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பேன் நல்லா. இப்படி தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கும்போது நம்ம லேசியாக இருக்கும்போது பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நான்லாம் லெஜெண்டுங்க அப்படின்னு நான் வந்து நானே சொல்லிக்கக்கூடாது, இருந்தாலும் நான் லெஜெண்டு தான் இந்த மாதிரி விஷயத்துலலாம். என் ரியாக்ஷன் யாராவது வந்து ட்ரூ லவ் பற்றி பேசணுன்னு, ஐயோ போங்க ஐயா, ட்ரூ லவ் அது மண்ணாங்கட்டியாது. ஆனால் சரி காமெடி. இந்த லவ்வெல்லாம் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் தேவையில்லாதது படிக்கிற வயசில். அதனால் நெக்ஸ்ட் மீமுக்கு போவான் வாங்க வாங்க. ட்ரூ ஸ்டோரி, த ஒன்லி பர்சன் தட் கேன் சேவ் யூ இஸ் யூ. ஆமாங்க, உங்களை வந்து உங்களால் தான் காப்பாற்ற முடியும். நீங்கள் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் கண்டிப்பாக படிங்க, படிக்கிறது மட்டும் விட்றாதீங்க. படிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதையும் விஷயத்தையும் நீங்கள் வந்து அது கூடயே செய்யுங்களாம். நெக்ஸ்ட் ரிவ்யூ, மோஸ்ட் அக்யூரேட் வாட்ச் எவர். ஆமாம், நவ் இப்போ தான் இந்த வாட்ச் வந்துட்டு நீங்கள் வாங்கணும்னு வைங்க, எங்கள் வெப்சைட்டுக்கு வாங்க. ds.com வெப்சைட், www.ds.com. இதுக்கு வந்தீங்கன்னா இதோட ரேட் வந்து வெறும் 999 தான். நீங்கள் வாங்கினீங்கன்னா வாங்கிக்கலாம். வாங்கணுன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி வாங்கி பாருங்கள். அப்புறம் உங்கள் ரிவ்யூவும் நீங்கள் எங்களோட இதில் கொடுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ரிலேட்டிவ் கேட்பாங்க, சன் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்துட்டு சொல்லுவேன், பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ் பண்ணுற, என்ன மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டோன்னே,
டே உனக்குலாம் அதெல்லாம் தேவையில்லடா, அந்த மாதிரி நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம வந்து நல்லா காமெடியாக சொல்லுவோம். இதெல்லாம் லெஜெண்ட் சொல்கிறதுங்க. நீங்களும் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லெஜெண்டாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மீம்க்கும் கொஞ்சம் சிரிச்சு விட்ருங்க. வாட் ஸ்டைல் ஆஃப் ஹேங்கிங் பேக் இன் ஸ்கூல் வாஸ்? இது வந்து நான் ஏதாங்க, மற்றவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போசஸில் போடலாம். என் தங்கச்சி வந்து பி போடுவா, இல்லைனா என்கிட்ட கொடுத்துருவா. நான் 2 பேக்கை தூக்கிட்டு வருவேன். இது வந்து நான் கேட்பேன், ஹே ஐ லைக் யூ, கேன் ஐ பி யோர் அப்படின்னு கேட்பேன். பாய் ஃப்ரெண்டுன்ட்டு க்ரஷ்ஷு சொல்லுவா. நான் எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து என்னை லவ் பண்ணுறக்கோ என்னை வந்து எனக்காக சண்டை போடுறக்கோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே யாருன்னு நான் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க மை ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படிங்குவா. இந்த பொண்ணு கண்டிப்பாக இந்த க்ரஷ் புள்ள வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு பிள்ளையாக தான் இருக்கும். அதனால தான் நல்லா கலாய்ச்சி விட்டுருச்சு. வாங்க நெக்ஸ்ட் மீம் போகலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த மீம் போட்டவன் தமிழ்நாடு தான். நான் அதை அடித்து சொல்லுவேன். தேனோஸ் ஆஃப்டர் ஷிஃப்டிங் டு சவுத் இந்தியா. பார்த்தீங்களா, நல்லா வந்துட்டு ஒரு இந்த என்ன அருவாள் எடுத்துகிட்டு இந்த தேங்காய் வந்து வெட்டுறாராமா. தேனோஸ் வந்து எப்படிப்பட்ட வில்லனை எப்படி ஆக்கி விட்டாங்கன்னு பார்த்தீங்களா. இந்த மீம் ரிவ்யூவர், அந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து வேறு லெவல்லாம் சொல்ல போனால். எல்லோரும் ஆவலாக காற்று கொண்டிருந்த நேரம் வந்துருச்சு. பிடிஎஸ் மீம்ஸு. வென் ஐ வாஸ் கோயிங் டு க்ளீன் மை ரூம் பட் மை மாம் செட் கோ அண்ட் க்ளீன் யோர் ரூம் மீ. வெல் நவ் ஐம் நாட் கோயிங். ஆமாம், இப்போ வந்து எதாவது பண்ணலான்னு போகும்போது அம்மா வந்துட்டு அதை பண்ணுங்குவாங்க. அப்போ தான் எனக்கு வந்து எனக்கெல்லாம் வந்து படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க, படிக்கலான்னு போவேன், எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க நான் இப்போ படிக்க போகிறதில்ல அப்படின்ட்டுருவேன். இதெல்லாம் நடந்திருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. மீ திங்கிங் அபவுட் லைஃப் அண்ட் ரியாலிட்டி வைல் மை ஃபோன் இஸ் ஆன் சார்ஜிங் திங்ஸ் டீப்லி அபவுட் லைஃப். பார்த்திங்கன்னா நான் வந்து சார்ஜிங்கில் ஃபோன் இருக்கும்போது தான் என் வாழ்க்கையை எப்படிலாம் கொண்டு போகலான்னு நினைப்போம். ஆனால் அந்த சார்ஜ் மட்டும் ஃபுல்லாகிடுச்சுன்னு வைங்க, நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஃபோன் மட்டுமே தான். இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நடந்திருக்கும், எனக்கும் நடந்துகிட்ருக்கும், நடக்கும் போகும். சரி வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் வா. பாருங்கள், ஜிம்மினோட இடுப்பு வெயிஸ்ட் வந்துட்டு நல்லா அழகாக இருக்குமாம்மா. நம்மளோட தான் பானை வயிறாட்டு இருக்குமே. இது கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாத்துக்கும் தொப்பை இருக்கும், இல்லாதவர்கள் இருக்க முடியாது இந்த உலகத்தில். அதுவும் நம்மெல்லாம் வந்துட்டு வயிறு வந்து தொப்பையை வந்து லைட்டாக கூட இருக்காது, நல்லா பானையாட்டு இருக்கும். எல்லோரும் பார்த்து கலாய்ப்பாங்கப்பா. If you see me smiling at my phone, it's probably because I saw something related to BTS. ஆமாம், இது உண்மை தான். நான் வந்து என் ஃபோனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேன்னு எங்கம்மா என்னடி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மம்மி நான் பிடிஎஸ் மீம்ஸ் ரிவ்யூ பார்க்குறேன் அப்படின்னேன். எங்கள் அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிட்டாங்க வேறு ஏதோ பார்த்துட்டு. ஐ மீன் லைக் இப்போவே நான் சொல்லிக்கிறேன், இந்த ஆர்மி பிள்ளைகளோட அம்மாங்கெல்லாம் கேட்டுக்கோங்க. உங்கள் புள்ள வந்துட்டு செல்ஃபோனை பார்த்து சிரிக்குதுன்னா பாய் ஃப்ரெண்டெலாம் காரணம் இல்லை, அதுக்கு ஃபுல் காரணமும் பிடிஎஸ் தான். நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் என்னோட ரகம். வி ஆல் ஹேவ் தட் ஒன் ஃப்ரெண்ட். அந்த ஒன் ஃப்ரெண்ட் நான் தாங்க. ஐ ஹேவ் ஸ்டடின்ட் ஐ வில் ஃபெயில் அப்படிங்குவோம். ஆனால் ஆஃப்டர் ரிசல்ட் 90% வராது. ஆனால் பார்க்கும்போது வந்து மார்க் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் விட வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து நான் படித்தது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து நான் ஃபெயில் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கடைசி பார்த்தா எனக்கு மட்டும் மார்க் வருங்க. அதுதான் வந்து என்னன்னே தெரியாது. என் ஃப்ரெண்டுங்க நல்லா வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் அந்த சண்டைக்காரிகள்லாம் வந்துட்டு நல்லா கேட்பாளுங்க, ஃபெயிலாக இருந்தானடி சொன்னேன், இப்போ நீ மட்டும் இவ்வளோ மார்க் எடுத்துக்க அப்படின்னு கேட்பாளுங்க. யாராவது கேட்பாங்க உன் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன், யா எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் ட்ராக். அந்த ட்ராக்கு பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு ட்ராக் வந்து நம்ம லைஃப்க்கு இருந்தால் நம்ம லைஃப் எங்கே போகும். நான்லாம் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேன்னு தெரியுமா. ஆனால் அது ஆசை மட்டும் தான் பட முடியும். ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் இமேஜினேஷனுங்கிற நேஷனில் வந்து வாழ்ந்துட்டு போயிடணும். அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கும். இப்படி இருக்கும்னு நினைக்கக்கூடாது. இருந்தால் இப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அந்த நினைப்பே வந்து உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். அப்போ அதை வச்சுட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்க வேண்டியது தான். இந்த மீம் வந்து கமிட்டட்ஸில் பார்க்க வேண்டிய மீமு. ஹீ சொல்லுவான், ஷீ இஸ் நாட் ரிசீவிங் மீ கால்ஸ், ஷீ மஸ்ட் பி சீட்டிங் அப்படிங்குவான். மீன்வைல் அவள் பாருங்க, அவள் வீட்டில் வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஹீ வந்து என்னமா நினைக்குதுன்ட்டு. உண்மையாகவே இதுதான் வந்து எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நைட்டு சமையல் வந்து என்னை பண்ண விட்டுருவாங்க. சமையல் பண்ணால் என்னை வந்து கலாய்ப்பீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க, நீ சமையல் பண்ணால் யாரடி சாப்பிடுவா அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் நான் சமையல் பண்ணுன்ட்டு என் உயிரை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நான் நல்லா தான் சமைப்பேன், இருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட் மீம் பார்க்கலாம் வாங்க. இந்த மீம்லாம் நம்ம லெஜண்ட்ஸுக்கு தான். 3 words பெட்டர் தென் ஐ லவ் யூ. அது வந்து எக்ஸாம் இஸ் கேன்சல்டு. ஆமாம், எக்ஸாம் இஸ் கேன்சலு, ஸ்கூல் இஸ் லீவு. இதெல்லாம் தான் நம்மளை மாதிரி மொரட்டு சிங்கிள், அதாவது லெஜண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு லெஜண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல வார்த்தைன்னு சொல்லலாம். ஐ லவ் யூங்கிறது கேட்குறத விட எக்ஸாம் இஸ் கேன்சல், ஸ்கூல் இஸ் லீவ் அப்படின்னு கேட்குறது தான் ரொம்ப நல்ல வார்த்தைகள். அதனால் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லோரும். ஸ்கூலு அதுக்கப்புறம் சொல்லிடுறேன், இதெல்லாம் சொல்லுங்கள், அப்போ தான் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். டாக்டர் சொல்வார், இஃப் யூ வாண்ட் டு லூஸ் வெயிட் தென் ஸ்டார்ட் ஸ்விம்மிங் அப்படின்னு. நம்ம வேல் வந்து கேட்குறாரு, வேல் என்ன
உண்மையாவானே அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா வேல் வந்து எப்போது ஸ்விம்மிங் பண்ணிட்டு தான் வாட்டருக்குள்ளே இருக்குது, ஆனாலும் பார்க்குறக்கு நல்லா அண்டா சைஸில் இருக்குது அப்படின்னு அதே அதோட உடம்பு அப்படி கேட்குது பாருங்க. அதையெல்லாம் மீமாக போட்டிருக்காங்க. இந்த மீம் எடிட்டர்ஸ்லாம் வந்துட்டு கிரியேட்டர்ஸ்லாம் வந்து வேறு லெவல் சொல்கிறேன், புத்திசாலிங்க அவங்களாம். வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, அவங்க தான் உண்மையான புத்திசாலி. சரி, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு இதுக்கு போயிடலாம். ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு நான் போக்கிமான் ஃபேன்ஸ்க்காக அர்ப்பணிக்கிறேன். இது வந்து என் தங்கச்சி தான் கேட்டுச்சு, இந்த மாதிரி போக்கிமான் ரிவ்யூ போடு, மீம் ரிவ்யூன்ட்டு. போக்கிமான் மீம்ஸ்ன்னு போட்டு பார்த்தா ஒன்றுமே வரலைங்க. பேப்ளேட் மீம்ஸு போடு அப்படின்னு கேட்டுச்சா என்கிட்ட. பேப்ளேட் மீம்ஸ்ன்னு போட்டு பார்க்குற ஒன்றுமே வரல. இது கிடச்சதேன்னு எடுத்து வச்சேன் பாருங்கள். இது என்ன போக்கிமான்னு நீங்கள் கெஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணணும். இது வந்து போக்கிமானா இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும், போக்கிமான் இல்லைன்ட்டு போக்கிமான் ஃபேன்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறையா மீம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மீம்ஸ் ரிவ்யூஸ் வந்துட்டே தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே மீம் ரிவ்யூஸ் வந்துட்டே இருக்கும். நம்மளும் சேர்ந்து சிரிச்சிட்டே இருக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.